வச்சு விசாரிச்சான். ஜெயிலனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சான். சும்மா சொல்லக்கூடாது. நேரத்துக்கு நேரம் காஃபி வடை டீ என்னென்ன கேட்டனா எல்லாம் கொடுத்தான். என்ன பிரச்சனைனா கேள்வி கேட்கறேன்னு என்ன நான் சொன்னது 2G பத்தி அவங்களுக்கு புரியல, எனக்கு புரியுற மாதிரி அவங்க கேள்வி கேட்கல. இப்படியே ஒரு ஊம பாஷையில 14 நாள் ஓடிச்சு. இடையில வெளியில பாத்தீங்கன்னா நாங்க உள்ளபடியே சொல்றேன், சிபிஐ பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன், ஜாலியா சாப்பிட்டு இருக்கோம். டிவியை பார்த்தோம்னா ராஜாவிடம் சிபிஐ கிட்டிக்கிப்பிடி, ராஜா இஸ் பீயிங் கிரில்ட், ராஜா திருவள்ளுகிறார். நான் உள்ள சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கேன். 14 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்தது. என்னை திகார் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும். குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு விசாரணை கைதியாக 14 நாட்கள் மட்டும்தான் வைத்துக் கொள்ளலாம். 15வது நாள் 14/2/2011 என்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். நீதிபதி இடத்திலே கேட்டார், உங்களை நான் திகார் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நீதிபதி கேட்டார். அன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை, ஒருவேளை அந்த பத்திரிகையோட செய்தியாளர்கள் வந்திருக்க கூடும், பெரிய பத்திரிகை. அது குமார் ரிப்போர்ட்டர் இல்ல, அது ஜூனியரோட இல்ல, கண்டதை எழுதுவதற்கு, கற்பனைகளை தொடுப்பதற்கு. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை, அதிக அளவில் விற்பனையாளக்கூடிய பத்திரிகை. இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு சோதனைக்கு பிறகு சொல்கிறேன், ஓரளவுக்கு தரமான பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. அந்த பத்திரிகையில் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி போட்டார்கள். அந்த செய்தி என்ன என்றால், ராஜா keeps 3000 crore in abroad in his wife name. ராஜாவுக்கு வெளிநாடுகளில் 3000 கோடி ரூபாயை ராஜா வெளிநாட்டிலே தன்னுடைய மனைவி பெயரில் பதிவு வைத்திருக்கிறார். சிபிஐக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சொன்னது யார்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பெரிய பத்திரிகை. என்றைக்கு என்னை கொண்டு போய் அன்னைக்கு தான் ஆஜர்படுத்துகிறார்கள். நீதிபதி என்னை கேட்டார், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறார் என்று. நான் அந்த பேப்பரை எடுத்து காட்டினேன். Milord, I will not file any bail application. நான் ஜாமீன் கோர போவதில்லை. But I wanted to submit one thing before this honorable court. இந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Today Times of India carries an article as if I am keeping 3000 crore abroad in my wife's name. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி போட்டிருக்கிறது, 3000 கோடி ரூபாயை நான் வெளிநாட்டிலே பதுக்கி வைத்திருக்கிறேன் என்னுடைய மனைவி பெயரில் என்று. சிபிஐ ஆபீசர்ஸ் ஆர் ஹியர், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஆர் ஹியர், வருமான வரித்துறை இங்கே இருக்கிறது, சிபிஐ இங்கே இருக்கிறது. I want to challenge the CBI through this honorable court. If you are able to locate $1, 1 rupee in abroad or India, I will not contest this case. I will remain the entire life in the jail. நீதிபதி அவர்களை நான் சிபிஐக்கு சவால் விடுகிறேன், வருமான வரித்துறைக்கு சவால் விடுகிறேன். இங்கே இருக்கிறார்கள், ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, எத்தனை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்ளுங்கள். ராஜாவிடம் வருவாய்க்கு அதிகமாக ஒரே $1, ஒரே ₹1 இருந்து விட்டால் நான் இந்த வழக்கிலே வாதாட போவதில்லை, ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கிறேன். மாதத்தை சொன்னவன் கலைஞர் தம்பி ராஜா. சொன்ன தேதி என்ன? 14/2/2011. 14/2/2011. இன்னைக்கு என்ன தேதி? 2015. 2014 டிசம்பர் சிபிஐ மீது வழக்கு தொடுத்த அதே அலுவலர் நீதிமன்றத்திற்கு வந்தார். நானே குறுக்கு விசாரணை செய்தேன் அவரை. நான் வீட்டிலே 8வது பிள்ளை. என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, நண்பர்கள் வீட்டில் 33 இடங்களில் சோதனை போட்டீர்கள். வருமான வரித்துறை சோதனை போட்டார்கள், நீங்கள் போட்டீர்கள், அமலாக்கத்துறை போட்டது. நீங்கள் போட்ட அந்த சோதனைகளின் அடிப்படையில் நான் கேட்கிறேன், நான் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதாக உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா என்று கேட்டபோது அவர் நிறைந்த நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ராஜாவிடம் ₹1 கூட அளவுக்கு அதிகமாக சொத்து இல்லை என்று ஒப்புக்கொண்டார். 1,76,000 கோடி அரசாங்கத்துக்கு நட்டலாம். சொன்னாங்களே, எத்தனை செய்வதே பார்ப்பது தெரியல. 1,76,000 கோடி கரெக்டா எழுதுவானா? எழுதுவானா? எழுத மாட்டான். இந்தியாவினுடைய நிதித்துறை செயலாளர் சுப்பராவ் பின்னாலே ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக இருந்தார். அவர் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளித்தார். நான் கூப்பிடவில்லை, சிபிஐ அளித்தார்கள். அவர் சாட்சியத்தில் என்ன சொன்னார்? ஸ்பெக்ட்ரத்தை ஏலம் விடலாமா என்று நான் கேட்டது உண்மைதான். எனக்கு சட்டம் தெரியாது, விதி தெரியாது, நான் நிதித்துறை செயலாளர். கஜானாவுக்கு வருமானத்தை கூட்டலாம் என்பதற்காக நான் எழுதினேன். ஆனால் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட ராஜாவினுடைய துறை, தொலைத்தொடர்பு துறை, இல்லை ஒழுங்குமுறை ஆணையமும் அமைச்சகமும் மத்திய அமைச்சரவை கேபினட்டும் பாராளுமன்றமும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது, கொள்கை முடிவு வகுத்திருக்கிறது. சாதாரண மனிதனுக்கும் தொலைபேசி போய் சேரும் வரை அலைக்கற்றையை ஏலம் விடுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அது ராஜா எடுத்த முடிவல்ல. 1999ஆம் ஆண்டு பிரமோத் பதங்கன் அமைச்சராக இருந்த போது கேபினட் எடுத்த முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் ஸ்பெக்ட்ரத்தை ஏலம் விட முடியாது, அது பாமரனுக்கு போய் சேர வேண்டும் செல்போன், அதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று பதில் வந்தது. நான்
பரிசீலனை செய்தேன். நானும் சிதம்பரமும் கலந்து பேசினோம், பிரதமரோடு பேசினோம். கொள்கை அடிப்படையில் 2G விஷயத்தில் அரசாங்கத்திற்கு நட்டம் இல்லை சொன்னது சுப்பிரமணியம் இல்ல, தாமரைச்சன் இல்ல. ஏண்டா ராஜாட்ட ஒரு பைசா இல்ல, அரசாங்கத்துக்கு நட்டம் இல்ல, ரெண்டுமே சொல்லிட்டான். வழக்கு எங்கேயோ போயிட்டு சிபிஐ சிபிஎம் என்ன சொல்றாங்க, அதுவும் ஊழல் கட்சி இதுவும் ஊழல் கட்சி. இப்ப நான் என்ன கேக்குறேன், என் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது ஜட்ஜு கையில இருக்கு. நான் தினமும் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். வழக்கு போட்டார்கள், ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. கலைஞரின் தம்பி ராஜா ஒரு நாள் கூட நீதிமன்றத்தில் வாய்தா கேட்டதில்லை, வழக்கறிஞரை மாற்றி என்று மனுவாட்டதில்லை, விரைவாக நடத்தி என்று நான் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், ராஜா கிட்ட ஒரு பைசா இல்ல, சிபிஐ ஒத்துக்கிட்டான். குமாரசாமி உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டாரா? குமாரசாமி என்ன சொல்றாரு கவனிங்க, சிபிஐக்கு சிபிஎம் பெரிய அறிவாளி இருக்காங்க. ராஜாவையும் ஜெயலலிதாவையும் ஒன்னா தெரியுங்களே, திமுகவையும் அதிமுகவையும். என்கிட்ட ஒண்ணு இல்ல, சிபிஐ ஒத்துக்கிட்டான். வழக்கு வேறு விஷயமாக போகிறது. ஆனால் குமாரசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மா சம்பாதிச்சது உண்மைதான், அந்த சம்பாதத்துல 20% உள்ள இருக்குங்கிறார். தண்ணி அடிச்சிருக்கானு போலீஸ்காரன் செக் பண்ணணும். செக் பண்ணாங்க, ஊதுனாங்க. அடிச்சிருக்க 2 லாட்ஜ் தான் அடிச்சிருக்க, கால் தள்ளா இல்ல, ஸ்டேரிங் கரெக்டா இருக்கு, அதனால ஒண்ணு விடுவிக்கிறேன். நான் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் என்று கூட கேட்கவில்லை. தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் தாமரை செல்வன். நான் குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு வாதத்திற்காக உண்மையாக இருந்தால் கூட சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் பிஜேபிக்கும் எல்லா கட்சிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த தீர்ப்பு உண்மை என்றால் கூட அந்த தீர்ப்பை கூட கலைஞரின் தம்பி ராஜாவுடைய கான் தூசுக்கு சமம். அதையும் இதையும் ஒன்றாக இணைக்காது. இந்த கட்சியில் அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் தலைவர். இந்த வேலைக்கு அவரை வச்சுக்கிட்டே சொல்றேன். 14 நாட்கள் ராஜா நீதிமன்றத்தில் பெட்டி ஏறினேன். ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அமைச்சர் பொட்டி ஏறி சாட்சி சொல்றதில்லை. குறுக்கு விசாரணை செய்வார்கள், ஆனா அமைச்சரே பொட்டி ஏறதில்லை. எந்த அமைச்சரும் பொட்டி ஏறது இந்தியாவில். வெள்ளக்காரன் ஒரு தடவை ஏறும் சொன்னாங்க, போட முடியல, வாரம் எஸ்டிக்காக. நான் நிறைந்த இந்த மக்கள் மன்றத்தில் சொல்லுகிறேன், நான் மெத்த படித்தவன் அல்ல, அரசியல் பின்புலம் எனக்கு கிடையாது. ஆங்கில அறிவு பெரிதாக நான் படிக்கிற போது இல்லை, பெற்றுக்கொண்டேன் பின்னாளில். எனக்கு இருக்கிற ஒரே அடையாளம் கலைஞரின் தம்பி, கருப்பு சிவப்பு வேட்டிக்கு சொந்தக்காரர். இந்த மேடையில சொல்றேன், தலைவர் சொல்றேன், டெம்பரரி சேர்மன், டெம்பரரி பொதுச் செயலாளர், தலைவர் எல்லாமே இந்த மேடையில சொல்றேன். சுப்பிரமணியம், நான் 14 நாள் சாட்சியர் பொட்டியில ஏறி சாட்சி சொன்ன மாதிரி ஜெயலலிதாவோ சசிகலாவோ 14 நாட்கள் பொட்டி ஏறி நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டால் திமுகவை கலைத்துடுகிறோம். சரிங்களா? என்ன 2Gயும் அந்த வழக்கு ஒண்ணா? நியாயமா அது? இதெல்லாம் போகட்டும். இப்படி சொல்றீங்க ஒரு பக்கம். நான் சொன்ன இவ்வளவு அடையாளம் எங்க ஆட்சி பொறுப்புல இல்லைன்னு. சரி, வந்து நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்க, ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு, அதையாவது ஒழுங்கா நடத்துறீங்களா? சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்கு. அண்ணா முதலமைச்சர், அவருடைய காலத்திலே குறுக்கு கேள்விகள், கேலி கிண்டல் எல்லாம் இருந்துச்சு. அண்ணா புற்றுநோயில பாதிக்கப்பட்டிருந்தார், இந்த நான் காப்பாத்துறேன்னு 2G வழக்குல நான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் ரிசைன் பண்ணது நவம்பர் மாசம் 16ஆம் தேதி. 16/11/2010 நான் ரிசைன் பண்ணேன். 23/11 அண்ணன் முரசொலி மாறனுக்கு நினைவு நாள். நாடாளுமன்றத்தில் போட்டோ வச்சோம். போட்டோ வச்சு எல்லா கட்சி தலைவர்களும் மலரஞ்சலி செலுத்தினார்கள். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நான், தாமரை செல்வன் அங்கதான் இருந்தோம். நான் 2Gல ரிசைன் பண்ணிட்டேன். எல்லா பத்திரிகையும் போட்டு அடிச்சான். பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. அவர் வரும்போது நம்ம என்ன இருப்பாரு ஒதுங்கி நின்றுட்டு இருந்தேன். அவரு சும்மா இருக்க முடியாம பூவை கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி பார்த்து என்ன பார்த்தோன்னே என் முதுகுல ஒரு தட்டு தட்டிட்டு போனேன். அவ்வளவுதான். அதை எடுத்து போட்டு 2Gயில் ஊழல் குற்றவாளி முறிகள் பிரதமர் கை வைக்கலாமா? இது நியாயமா தர்மமா? சிபிஐ, சிபிஎம், பிஜேபி எல்லா பத்திரிகையும் அந்த போட்டோவை போட்டு டெலிவிஷன்ல ஒரு குற்றவாளியின் தோளில் பிரதமர் கை வைத்தால் சிபிஐ என்ன செய்யும்? சிபிஐ என்ன செய்யும்? அவரை விட்டு விடாதா? இது நியாயமா? இது தர்மமா? இது அரசியலுக்கு உகந்ததா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல, பேசவே விட மாட்டான். என்ன அந்த 3 மாசம் நான் மட்டும் போட்டு இருக்கேன், பேசவே முடியல. இருடா மகன் வச்சுட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், என் மீது எந்த தவறும் இல்லை, அப்போது குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை, கைது கூட செய்யப்படவில்லை. ராஜா பிரதமர் கை வைத்தார் என்பதற்காக கொடூர தாக்குதலை என் மீதும் திமுக மீதும் காங்கிரஸ் கட்சி மீது நடத்தினீர்களே. நான் கேட்கிறேன், தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இப்பதான் குமாரசாமி விடுதலை பண்ணிட்டார். தண்டிக்கப்பட்ட குற்றவாளி போயஸ் கார்டன்ல இருந்தார். இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி போய் பார்த்தார். அவரும் நான் எதுக்கு அந்த மாட்ட போறேன்னு சொல்லல, அந்த அம்மாவும் இவர் எதுக்கு எங்கிட்ட வந்தாரும் சொல்லல. ஒரு மணி நேரம் பேசி வெளியே வராங்க. நான் படித்தவர்களை கேட்கிறேன், நடுநாளர் கேட்கிறேன், திமுக தொண்டரை அல்ல. ராஜா மீது மன்மோகன் சிங் கை வைத்தது தவறு என்று பத்திரிகைகளை நான்
கேட்கிறேன். அருண்ஜேட்லி ஜெயலலிதா ரூமுக்குள்ள என்ன பண்ணாங்க நான் கேட்கல, என்ன பேசினாங்க சொல்லுங்க. சொன்னீங்களா? இது எழுதுறதுக்கு பத்திரிக்கை எழுதி இருந்ததா? என்ன நியாயம்? இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில், இப்படி ஒரு ஆட்சி டெல்லியில், இந்த ரெண்டு கட்சிக்குள்ள ஒரு டீல், இந்த ரெண்டு அரசாங்கத்தையும் எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான பொறுப்பை 92 வயதில் தலைவர் கலைஞர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.